எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ வாழ்த்துக்களுடன் வணக்கம். இந்த பதிவில் 9/3/2025 வாரம் ராசி பலன் சிம்மம். சிம்மாதிபதியான சூரியன் சனியுடன் இணைவு பெற்று ராசியை பார்த்தாரு. அதனால் 6க்குடைய சனி 7ஆம் இடத்திலிருந்து சூரியனுடன் இணைவு பெற்றதுனால ஒரு கடனை வாங்கிட்டேன், அது கொடுக்க முடியல, கடன்காரனுக்கு பயந்துன்னு இருக்கிறேன். சரி, கணவன் மனைவிக்கு இடையிலன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு தகுந்த மாதிரியான ஒரு லைஃப் பார்ட்னர் நம்மளுக்கு இல்லை அப்படின்ற ஒரு மனக்கவலை. ஏன்னா 7க்குடையவர் சனி வலுத்து இங்கே சூரியன் அங்கே இருக்கிறதுனால லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி, தொழிலில் ஒரு கூட்டு தொழில் செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி, அந்த அமைப்புகளும் கொஞ்சம் சரி வராத ஒரு அமைப்பு. சரி, இதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு குடும்பமாவது சரி வருமா, இல்லை வருமானம் சரியாக இருந்தால் சமாளிச்சிடலாம், அதாவது சரியாக இருக்குன்னா புதன் நீச்சம், இல்லை ஏதாவது ஒரு மூலயமாக நம்மளுக்கு வர வேண்டியது அதை வச்சு சமாளிச்சிடலாமான்னு பார்த்தா 11க்குடையவராகவும் வரவர் புதன் தான். அவர் நீச்ச அமைப்பில் இருந்துட்டார். ஏதோ ஒரு வகையில் இங்கே குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை அமைப்பு பெற்று உங்களுடைய 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஏதாவது ஒரு வகையில் பணவரவு இருக்கும். வெளியிலேருந்து ஒரு கடனாக வாங்குவீங்க, அதன் மூலயமாக பிரச்சனை சால்வ் பண்ணுற மாதிரியான ஒரு அமைப்பு. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 10க்குடையவர் சுக்கிரன் ஒரு பரிவர்த்தனை மூலமாக பலம். தொழிலில் ஒரு விஷயத்தை செய்யலான்னு ஏன்னா 3க்குடையவரும் இங்கே சுக்கிரனாக வந்துடுறதுனால அவர் உச்சபலம் பெறாரு. தொழிலில் இப்போது எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஓரளவுக்கு நல்ல ஒரு அமைப்பு பெறும். அவரும் வக்ர அமைப்பில் இருக்கார், புதனுடன் நினைவு பெறுறாரு. நீங்கள் நினைச்ச அளவுக்கு இல்லைனாலும் ஒரு சமாளித்து போகக்கூடிய தொழில் ஓரளவுக்கு அப்படியே போகும், ஒரு மெதுவாக போகும். அடுத்ததாக அட்டம சனிக்கு வரப்போகிறீங்க. 7க்குடையவர் 8ல் போய் அமர்றாரு. லைஃப் பார்ட்னர் கணவன் மனைவி இவங்களுக்கு இடையிலெல்லாம் தேவையில்லாத ஒரு மனக்கவலை கஷ்டங்கள் இருக்கும். அவங்க பார்த்து இருந்துக்கிறது நல்லது. சரி, ஒரு விஷயத்த இப்போ செய்யலாமா, ஆரம்பிக்கலாமா, அது சரி வருமா அப்படின்னு பார்க்கும் பொழுது செய்யலாம். வெளிநாட்டு மூலயமாக இல்லை வெளிமாநிலம், வெளி வட்டாரம், இல்லை கடன் அமைப்புகள், இல்லை கடன் அடைக்கணும்னு நினைக்கிறவங்க, இது போன்ற அமைப்புகள்லாம் கொஞ்சம் சரி வரும். அதே போல் வேலை அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது உங்களுடைய 6க்குடையவர் சனி தான். ஓனருடைய நீங்கள் வேலையாள் பெரும்பாலும் சிம்மத்தில் பிறந்தவங்க வேலையை வாங்குறவங்களாக தான் இருப்பீங்க. இப்போ வேலைக்காரங்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் வேலை செய்கிறவங்களாக இருந்தால் அதே போல் வேலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அந்த மாதிரி இருந்தீங்கன்னா பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். ஒரு மனக்கவலைகள், ஒரு சோம்பேறித்தனம், இது போன்ற, அதாவது நெருப்பு ராசியான சிம்மத்திற்கு இங்கே சனியுடன் இணைகிறாரு சூரியன். ஏன்னா சோம்பேறி கிரகம் சனி. அதனால் ஒரு சோம்பேறித்தனமான ஒரு நிதானமான ஒரு அமைப்பு உங்களுக்கு பிடிக்காது. எதையுமே எடுத்தோமா செஞ்சோமா அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்டில் தான் நீங்கள் இருப்பீங்க. ஆனால் எதுவுமே நடக்க மாட்டேங்குது, ஒரு தாமதமாக இருக்குது அப்படின்ற மாதிரியான அமைப்பு. இந்த வாரத்தின் இறுதியில் சூரியன் விலகிறாரு, 8ஆம் இடத்துல போய் அமர்றாரு. இங்கே குரு வலுப்பெற்று அமர்றதுனால ஒரு வெளி தூரத்து விஷயங்கள்லாம் ஒரு சாதகமாக இருக்கும். எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும். திடீர் திருப்பங்கள் ஏற்படும். அதன் மூலமாக நன்மைகள் நடைபெறும். என்ன ஒன்று, இங்கே ஆரம்பத்தில் ராகுடன் சூரியன் இணைவார், அடுத்தது சுக்கிரன் புதன் ஆகிய கிரகங்களுடன் இணையறதுனால ஆரம்பத்தில் இந்த வாரத்தின் இறுதியில் அந்த நாட்களில் மட்டும் சூரியன் பெயர்ச்சி ஆகிறார் இல்லையா, அந்த நாட்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. நல்லதே நடக்கும், நல்லதே நினைங்க. நன்றி, வாழ்த்துக்கள்.